செஞ்சு வாயில் போகும்போது பழமாக எடுத்து வெளியூர் அழைக்க போகிறதுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருக்கிற நெருங்கின சொந்தத்தை ஃபஸ்ட்டு அழைச்சிடலாம், அதுக்கப்புறமா வெளியூருக்கு போயிட்டு அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் மச்சான் வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னை வந்து இன்வைட் பண்ணா. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டு அவளை வந்து இன்வைட் பண்ணணும். ஸோ எங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்வைட் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தோம், பசங்க எல்லோரும் சேர்ந்து விளாண்டுட்டு இருந்தா. அன்னைக்கு வந்து நோன்பு வச்சுருந்தோம் அப்படிங்கிறதுனால எங்கள் நாத்தனார் வீட்லேயே எல்லாருமே நோன்பு திறந்துட்டு அங்கேயே பசியாறிட்டு மகரிப்லாம் தொழுதுட்டு தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். இவர் தான் எங்கள் மச்சானோட பையன், கல்யாண மாப்பிள்ளை. நாத்தனார் வீட்டில் அன்றைக்கி என்ன பசியார அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடை, ஜூஸு, கஞ்சி, ஃப்ரூட்ஸு, கேக்கு அந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுருந்தா. ஸோ எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு திறந்து பசியாறியாச்சு. நோன்பு திறந்துட்டு அங்கேருந்து கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாருக்கும் பரோட்டாவும் சால்னாவும் வாங்கி கையில் கொடுத்துட்டா. நமக்கு நைட்டு டின்னரும் ரெடி ஆகிடுச்சு. ஈது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10 டேஸ்லேயே மேரேஜ் வச்சுருந்ததுனால எங்களுக்கு சுத்தமாக டைம் பத்தல. அப்படி இருந்துமே ஒன்றையும் பார்த்து ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடித்தோம். நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. நோன்பு டைம் அப்படிங்கிறதுனால எங்கள் ஊர் பள்ளிவாசல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக லைட்ஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. எப்போவுமே பள்ளி வந்து நிறைய லைட்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பா, இருந்தாலும் நோன்பு அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தா. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது எங்கள் ஊர் பெரிய பள்ளி, அதாவது மஸ்தான் பள்ளி. அடுத்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா வெளியூரெலாம் இன்வைட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சு. அன்னைக்கு வந்து நான் இந்த சாரீ தான் வியர் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு சாரீ தான் வச்சுருந்தேன், என்ன பண்ண போகிறோம், இதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியர் பண்ணிக்கிட்டேன். ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரைஹானா கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஊரழைக்க தான் போகிறோம். எங்கள் பெரியம்மா வீட்டில் வந்து கல்யாணம், அதுக்கு ஊரழைக்க போகிறோம். வாங்க போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு ரைஹானா கிச்சன். ஆமாம், ரைஹானா சொன்ன மாதிரி எங்கள் கொழுந்தனார் வீட்டில் அவளோட பையனுக்கு வந்து மேரேஜ் வச்சுருக்குறோம். அதுக்காக இன்றைக்கி வந்து ஊர் அழைக்கிறதுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து கிளம்புறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளியூர்லாம் அழைச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்புறோம். கல்யாணத்துலேயே ரொம்ப பெரிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, கல்யாணமே ஒரு பெரிய விஷயந்தான், அதில் நிறைய வேலைகள் இருக்கும். அதில் வந்து நமக்கு ரொம்ப பெரிய விஷயம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஊர் அழைக்கிறது, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுறது. இப்போ நாங்கள் வந்து ஊர் அழைக்க போகிறோம், நெக்ஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். பெருநாள் கழிச்சு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நோன்பு பார்த்திங்கன்னா 22வது நோன்பு வந்து வச்சுருக்குறோம். ஸோ வந்து பெருநாளுக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ 22வது நோன்பு அன்னைக்கு நாங்கள் வந்து ஊர் அழைக்கிறதுக்காக கிளம்பியாச்சு. நானும் ரைஹானாவும் எப்படி ரெடியாக இருக்கும் பாருங்கள். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்குது. நம்ம ரைஹானா பாருங்கள், பட்டம்லாம் வச்சுட்டு மீஷோவில் தான் வாங்கினேன், சூப்பராக இருக்குது. எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள் நம்ம ரைஹானா. ஹாய். நம்ம ரைஹானாவுக்கு இந்த ட்ரெஸ் போட்டிருந்தேன். நானும் ரைஹானாவும் ஒரே கலரில் போடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தோம். அந்தளவுக்கு மேட்ச் ஆகலை, இருந்தாலும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டாச்சு. இன்னும் கார் வரல, அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு தான் கார் வரும், அதில் நானும் ரைஹானாவும் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து கொழுந்தனார் வீட்டுக்கு போய் அங்கே எல்லாருமே வந்துட்டா. எல்லாத்தையுமே வந்து நம்ம காரில் ஏற்றிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நாகூர் போகிறோம். நாகூர், நாகப்பட்டினம், அப்புறம் ஏனங்குடி, பொறையார், காரைக்கால், இங்கே காரைக்கால், நம்மூர் எல்லாமே சேர்த்து தான் வந்து இன்றைக்கி ஒரே நாளில் முடிச்சிடலான்னு நினைக்கிறோம். தெரியல டைம் வந்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. டைமுக்கு ஏற்ற மாதிரி அழைச்சி முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். காலையில் நாங்கள் வந்து 7:30 மணிக்கெலாம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோன்பு வச்சுட்டு நிறைய பேர் தூங்கிட்டு இருப்பா. நம்ம போயிட்டு சீக்கிரமாக போனோன்னா அவளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு ஒரு 10 மணிக்கு போகலான்னு நினச்சோம். இன்னும் கார் வரல. கார் வந்தோன்னே கிளம்பிட வேண்டியதுதான். லாஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கும் போதே கார் வர சவுண்டு கேட்டுச்சு. ஸோ பேசி முடிக்கிறதுக்கும் கார் வரத்துக்கும் கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் ரைஹானாவும் காரில் ஏறியாச்சு. இன்றைக்கி ஊர் அழைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு 6 பேர் போகிறோம். ரைஹானாவையும் சேர்த்து 6 பேர் போகிறோம். மேரேஜ் அப்படின்னாலே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரே டைமில் ஒரே இடத்துல நம்ம எல்லாரும், அதாவது நம்ம ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இருப்போம். அதுவே ஒரு தனி சந்தோஷம் தான் நமக்கு. மற்ற டைம்ல எல்லாம் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பேசலாம், எங்கேயாவது போகலாம் அப்படின்னா அது கண்டிப்பாக முடியாத விஷயம். யாராவது ஒருத்தவங்க வந்து மிஸ் ஆகிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் கண்டிப்பாக ஒன்றா சேர்ந்துருவோம். என்னங்க மச்சான் பார்த்துப்பா, பெரிய மச்சான் வராங்க, பெரிய மச்சான் 3 பேர் 5 பேர் மொத்தம். ஆமாம்.
ஃப்ரீயா உட்காந்துங்க அழைக்க போறீங்க. ஆமா அதான் நிறைய பேர் கூப்பிடல. அழைக்க போறீங்க ஃப்ரீயா போனாதான் சீட்ல உட்காந்து போனாதான். ஆமா இறங்கி அழைக்க வசதி. நம்ம ரெய்ஹானாவை பாருங்க செம்ம ஹாப்பி செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தஹா. பொதுவாக ரெய்ஹானாவுக்கு வெளியில் போகிறதுனாலே ரொம்ப ஜாலியாக ஹாப்பி ஆகிடுவாஹா. அதுவும் மேரேஜ் அப்படிங்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அடிக்கடி வெளியில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம ரெய்ஹானாவுக்கு வந்து செம்ம ஜாலியாகிடுச்சு. இப்போதைக்கு எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ரெய்ஹானா மட்டும்தான் சின்ன பிள்ளை. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எங்கே போனாலுமே பிள்ளைய வந்து யார்கிட்டயாச்சும் விட்டுட்டு போகிறது, வீட்டில் விட்டுட்டு போகிறது அந்த மாதிரி செய்யவே மாட்டேன். எப்போவுமே நான் வந்து கூடவே அழைச்சிட்டு போயிடுவேன். ஹாஜாரியாஸ் சின்ன பிள்ளையா இருக்கும்போதும் அப்படிதான். நான் வீட்டிலலாம் விட்டுட்டு போக மாட்டேன், யார்கிட்டையும் விட்டுட்டு போக மாட்டேன். நானே வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன் என் கூடவே. அதே மாதிரி தான் நம்ம ரெய்ஹானாவையும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து நானும் ரெய்ஹானாவும் கிளம்பி வந்தோமா. இங்கே வந்து எங்கள் மச்சான் வீட்டில் மச்சான், ஒய்ஃபு, அகலோட மச்சி 3 பேரும் வந்து காரில் பிக்கப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எங்கள் சின்ன நாத்தனார் வந்து ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அகலையுமே பிக்கப் பண்ணிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக பேசிக்கிட்டே கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் யாரையும் பிக்கப் பண்ண தேவையில்லை, அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதான். ஃபர்ஸ்ட் வந்து பொண்ணு வீட்டை தான் அழைக்க போகிறோம். அதுக்காக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே ஃப்ரூட்ஸ் ஷாப் ஒன்று இருந்துச்சு. அங்கே வந்து ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்காக எல்லாருமே இறங்கியாச்சு. இந்த ஃப்ரூட் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் தான் பார்த்தேன். நேரில் பார்க்கும்போது அப்படியே பலாப்பழம் மாதிரியே இருந்துச்சு. அதனால கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டேன், நம்ம சேனல்லையும் காட்டலாம் அப்படின்ட்டு. ஆனால் அங்கே வந்து பச்சை பச்சைன்னு கிடைக்கும். ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் காஞ்சி பேர் மறந்து அடிச்சுக்குவாங்க, அடிச்சுட்டு வாங்கிட்டு பழமா எடுத்து அது அதெல்லாம் மருத்துவ குணம் இருக்கு. இப்போ தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேயே பூ வாங்கலான்ட்டு பார்த்தோம், பூ அங்கே கிடைக்கல. சரி போகிற வழியில் வேறு எங்கேயாச்சும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போகும்போது ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். அதே நேரத்தில் சில சின்ன சின்ன விஷயத்தெலாம் நம்ம வந்து மிஸ் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து என்ன மிஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வாங்கினோம் பார்த்தீங்களா. அந்த ஷாப்பில் வந்து ஒரு 150 ரூபா மாதிரி கணக்கில் விட்டுட்டோம். நாங்கள் வந்து அந்த ஷாப்லேருந்து கொஞ்சம் தூரமாக வந்தாச்சு. அதனால திரும்பவும் எங்களுக்கு ஷாப்புக்கும் போக முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. நல்ல வேளையா அவங்களோட நம்பர் வந்து எங்களுக்கு இருந்துச்சு. நம்பர் கிடைச்சதுனால அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னோம், கணக்கில் ஒரு 150 ரூபா விட்டுட்டோன்ட்டு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் வந்து ஜிபே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிபே பண்ணிட்டாங்க. கொஞ்சம் தூரம் வந்துட்டு இருக்கும் போது 2 பாட்டி வந்து பூ வித்துட்டு இருந்தாங்க. இவங்கள்ட்டயே பூ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான அளவுக்கு பூ வாங்கியாச்சு. அடுத்து நம்ம வந்து பொண்ணு வீட்டுக்கு தான் அழைக்கிறதுக்கு போறோம். நம்ம ரெய்ஹானா குட்டிக்கு வந்து ஃப்ரீயாக உட்காந்துருக்கணும், காத்தோட்டமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பா. கொஞ்சம் நெருக்கமாக காத்தோட்டம் கம்மியாக இருந்ததுனால அவளுக்கு வந்து லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேஸை பாருங்கள், ஃபேஸே சரியில்லை. இறங்கி கடற்கரைன்னு பொண்ணு வீட்டுக்குள்ள ஓடிட்டா. இப்போ நாங்கள் எல்லாரும் பொண்ணு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் காஃபி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து அழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரவையில் வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸு, பூ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். கூடவே பொண்ணு வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய இன்விடேஷனும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். வீட்டிலேருந்து வரும்போது அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் நம்ம கொடுத்து அழைக்கணும். அந்த டைமில் பூவோட ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் பூ வந்து நல்லா நெருக்கமாக சூப்பராக கட்டியிருந்தாங்க. இதுதான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்த இன்விடேஷன் பொண்ணு வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு. இப்போ பொண்ணு வீட்டை அழைக்கிறதுக்கு, அதாவது சம்மந்தபுரத்தை அழைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு பத்திரிக்கை எடுத்து நேம் எழுதி அந்த ஃப்ரூட்ஸு பூவெல்லாம் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் அந்த இன்விடேஷனையும் வச்சு அழைச்சாச்சு. நல்லபடியாக அழைச்சி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சூப்பராக நடந்து முடிஞ்சிச்சு. அதாவது சீரும் சிறப்பும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நடந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. பொண்ணு வீட்டை அழைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா எங்களோட க்ளோஸ் ரிலேஷன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் அழைக்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து எங்களோட அக்கா வீட்டுக்கு வந்தோம், அவங்கள அழைச்சிட்டு அதுக்கப்புறம் என்னோட மச்சி வீட்டுக்கு போனோம். அங்கேயும் அழைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அன்னைக்கு நாங்கள் ஒரே நாளில் எந்தெந்த ஊருக்கெலாம் போய் அழைச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், நாகூர், ஏனங்குடி, பூந்தோட்டம், பொறையார், அப்புறம் இங்கே லோக்கல் காரைக்கால், அப்புறம் எங்கள் ஊர் எல்லாமே வந்து ஒரே நாள்லேயே முடிச்சிட்டோம். எங்கேயுமே வந்து கொஞ்ச நேரம் கூட நாங்கள் வந்து வேஸ்ட் பண்ணலை. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். டக்குன்னு அங்கேருந்து அழைச்சிட்டு கிளம்பியாச்சு.
இப்போ நாங்கள் வந்து எந்த ஊரில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏனங்குடிக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏனங்குடி அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஏன்னா ஏனங்குடியிலேருந்தும் நிறைய பேர் நம்ம வீடியோலாம் பார்க்குறீங்க இல்லையா. ஸோ இப்போ நாங்கள் ஏனங்குடிக்கு வந்துட்டு அங்கே வந்து ஒரு 2 ஊடு அழைக்க வேண்டி இருந்துச்சு. அழைச்சாச்சு. அன்னைக்குன்னு பார்த்து நல்ல வெயில், நோன்பு வேற வச்சுருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நான் வந்து டயர்டே ஆகலை. நல்ல எனர்ஜியாக தான் இருந்துச்சு. வெயில் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஹீட்டாக இருந்துச்சே தவிர டயர்டு எதுவுமே இல்லை. எங்கள் ஊர் சைடு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ண போகும்போது அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அது வந்து மளிகை பொருளாக இருக்கலாம், இல்லை வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பொருளாக இருக்கலாம், இல்லைன்னா கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருள், இந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. அதே போல் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வீட்டை அழைக்க வராங்க அப்படின்னாக்கா நாங்களுமே அவங்களுக்கு வந்து திரும்ப கொடுக்கணும். இது வந்து கட்டாயம் கிடையாது. இது ஒரு ஆசையாக, ஒரு இஷ்டமாக வந்து கொடுக்கறது, அவ்வளோதான். எங்கள் எல்லாருக்கும் என்ன கிஃப்ட்ஸ்லாம் கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மளிகை பொருள், ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி தான் வந்து கிடச்சிச்சு. அது எல்லாத்தையும் லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே லாஸ்ட்டாக எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு சாப்பாடும் ஒரு கேரியரில் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. கிளம்பி ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்து பொறையாருக்கு போயாச்சு. நடுவில் எங்கள் மச்சான் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஊருக்கு வரல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் நாங்களே போய் எல்லாருக்கும் இன்விடேஷன் வச்சு அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து பொறையாரில் இருக்கிறோம். பொறையாரில் அழைச்சி முடிச்சுட்டு டைம் பார்த்தீங்கன்னா நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் தான் எங்களுக்கு இருந்துச்சு. அதுங்காட்டிலும் நாங்கள் வந்து நோன்பு திறக்கிறதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்தோம். ஆல்ரெடி நான் காரைக்கால் வந்து ரீச் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நோன்பு திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு 5 நிமிஷம் தான் வந்து அவளுக்கு டைம் கொடுத்துருந்தேன். நான் உங்கள் வீட்டுக்கு தாண்டி வரேன் நோன்பு திறக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தா. ஆல்ரெடி வந்து அவளும் வந்து நோன்பு வச்சுருக்கா இல்லையா. ஸோ அதோடு சேர்த்து எங்களுக்கும் வந்து டக்குன்னு ரெடி பண்ணிட்டா. எப்படி தான் ரெடி பண்ணான்னு தெரியல. நான் வந்து நம்ம வீட்டில் காலையில் கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில், ஒரு சின்ன பாக்ஸில் பேரிச்சம்பழம், ஸ்நாக்ஸ் இது எல்லாமே எடுத்து பேக்கில் போட்டுட்டு தான் போயிருந்தேன். நமக்கு டைம் கிடைக்கல, காரில் வரும்போதே இஃப்தாருக்கு டைம் ஆகிடுச்சுனாக்கா நம்ம கார்லேயே நோன்பு திறந்துடலாம் அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆத்தாவோட மச்சி என்ன சொன்னாங்கன்னா, இல்லை யாராச்சும் ஒரு வீட்டுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிட்டு நோன்பு திறந்துட்டு அங்கேயே மகரிபு தொழுதுடலாம், அதனால் ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டா. அதனால பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் நாங்கள் நெக்ஸ்ட் அழைக்க போகலாம் அப்படின்னு இருந்தோம். அதனால அவகிட்டயே நான் வந்து நோன்பு திறக்க வரேன்னு சொல்லவும் அவள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அங்கேயே நோன்பு திறந்துட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறம் லோக்கலில் வந்து காரைக்காலில் வந்து அழைச்சோம். என்ன இது சடனாக மளிகை கடை போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா. இதுதான் நமக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் வந்து வீடியோவில் காட்டியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் பாக்ஸும் நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சி. எடுத்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.